ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆசியா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் கோங்கோரா மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் சீக்கிரமாக. முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் லைட்டாக, அதில் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 10லிருந்து ஒரு 12 வரைக்கும் காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா வெந்தோடனே அதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணுற முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டில் காய வச்சு நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நல்லா ஆயில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அதில் நல்லா வாஷ் பண்ணி காய வச்ச கோங்கோராவை, அதான் புளிச்சக்கீரைவை நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போது அந்த கடாயில் இப்போ இதில் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளிச்சக்கீரை நல்லா வேகிற வரைக்கும் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். நல்லா கோங்கோரை வெந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதில் நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி சாறை நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு அந்த புளியோடு சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். நம்ம புளிச்சக்கீரை ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு புளியோடு சேர்ந்து. இப்போது இதில் தான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம். என்ன தெரியுமா? வெல்லம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெல்லத்தை நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை போட்டு ஒரு 2 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கொஞ்சம் கூல் ஆனோடனே இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே ஸ்டார்டிங்கில் காய்ந்த மிளகாய் வச்சு பவுடர் மாதிரி பண்ணோம்ல, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது திருப்பி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம முன்னாடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோங்கோரா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 3 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் கோங்கோரா மிக்ஸ் ரெடி. இது கிட்டத்தட்ட ஒரு 2 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். என்னைக்காச்சும் லேட்டாக ஆகிடுச்சுன்னா சாதம் வடிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம சாதத்தில் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். முதல்ல நம்மளுக்கு தேவையானது வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, காய்ஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முந்திரி. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ தாளிச்சிக்க போகிறோம் சாதத்துக்கு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே அதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கடலைப்பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, காய்ஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகணுன்னே இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆஃப் பண்ணுற முன்னாடி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தை மிக்ஸ் பண்ணுற வாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அந்த கோங்கூரா மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கோங்கூராலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டி அண்ட் எம்மியான இன்ஸ்டன்ட் கோங்கூரா மிக்ஸ் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய்.